தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி புனித அருளானந்தர் விழா. புனித அருளானந்தர் ஜான் டி பிரிட்டோ என்கின்ற புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அவருடைய பெயரை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பெயர் கொண்ட நாம விழா வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். அன்பு சொந்தங்களே, இறை அன்பு இந்த நாள் முழுதும் உங்கள் வாழ்விலே புதுப்பிக்கப்பட இறை ஆசி பெற்ற மக்களாய் நீங்கள் வாழ்ந்திட உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். அன்பு சொந்தங்களே, இன்றைய நாளுடைய புனிதரை பற்றி இந்த நாளிலே சற்று சிந்திப்போம். சின்ன சவேரியார், இந்தியாவுடைய திருமுழுக்கு யோவான், பண்டார சாமிகள், ஓரியூரின் ஒளிவிளக்கு, மரவ நாட்டுடைய மாணிக்கம், ஜான் டி பிரிட்டோ என்கின்ற இயற்பெயரை கொண்டு அருளானந்தராக தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்ந்த புனிதருடைய விழாவினைத்தான் இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இத்தகைய சிறப்பு மிக்க புனித அருளானந்தர் 1647 போர்ச்சுகல் நாட்டில் இருக்கின்ற லிஸ்பன் நகரிலே ஒரு வசதியான குடும்பத்திலே பிறந்தவர். பிறந்த உடனேயே இறந்து விடுவார் என்று சொல்லி மருத்துவர்கள் எச்சரித்ததினாலே அவருக்கு உடனேயே திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. இறை கரத்தினால் அவர் காப்பாற்றப்பட்டார். இறை வல்லமையிலேயே அவர் வளர்ந்தோங்கினார். சிறு வயதிலேயே தந்தை இழந்தாலும் தாயினுடைய செல்ல பிள்ளையாக மாறி எல்லா நிலைகளிலும் அவர் வளர்ச்சியை காண்பவராக இருந்தார். இப்படி இருந்த ஒரு வாழ்க்கையிலே எப்படி இந்த பெயர்கள் எல்லாம் அடைமொழிகளாக வந்தன என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறோடு ஒப்பிட்டு பார்ப்போம். முதலாவதாக சின்ன சவேரியார். சவேரியாரை போலவே இவரும் இயேசு சபையிலே சேர்ந்து குருவானார். மறைபரப்பு பணியின் மீது ஆழ்ந்த தாகம் கொண்டவராக இருந்தார். அவரை போலவே இந்தியாவிற்கு வந்து மறைபணி ஆற்றினார். இப்படி சவேரியாரினோடு அடிச்சவர்களை பின்பற்றியவரை சின்ன சவேரியார் என்று அழைப்பதற்கு மற்றொரு காரணமும் இருக்கின்றது. இவருக்கு 11 வயது ஆகின்ற பொழுது மீண்டும் ஒரு கொள்ளை நோய் தாக்கப்பட்டார். சாவின் விளிம்புக்கு செல்கின்ற பொழுது அவருடைய தாயினுடைய நம்பிக்கை, விசுவாசம், எவ்வாறு கானானிய பெண்ணுடைய நம்பிக்கை அவருடைய மகளுக்கு பீடித்திருந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்ததோ, நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கை அவருடைய மகனுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுத்ததோ, அதை போலவே அருளானந்தருடைய தாயினுடைய நம்பிக்கை அவருக்கு இறைவனுடைய வல்லமையை பெற்றுக் கொடுத்தது. இவர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது எல்லோரும் கைவிரித்து விட்டார்கள். இவர் இறந்து விடுவார் நிலையில அவருடைய தாய் புனித சவேரியாரிடம் ஒரு நேர்ச்சியை வைக்கின்றார். என் மகனை காப்பாற்றி கொடுத்தால் நீர் அணிந்திருக்கின்ற அங்கியை 1 ஆண்டுகளுக்கு அணிவித்து அதன் வழியாக என் நேர்ச்சியை ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி 1 சாமுவேல் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே அன்னாள் ஆண்டவரிடம் நேர்ச்சியை வைப்பதை போல நீர் எனக்கு ஒரு மகனை கொடுத்தால் அவரை உனக்காகவே அர்ப்பணிப்பேன் என்று சொன்னாரே, அதை போலவே இவர் ஒரு நேர்ச்சி செய்கின்றார். புனித சவேரியாரினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையின் வழியாக அருளானந்தர் குணம் பெறுகின்றார். தன் தாயினுடைய வேண்டுதலுக்கு ஏற்பாற் போல அவரும் 1 ஆண்டு முழுவதுமாக சவேரியாரை போலவே நீண்ட அங்கியை அணிந்து தன் வாழ்வை கழிக்கின்றார். இப்படி 1 ஆண்டு கழித்தவர் தொடர்ந்து அந்த அங்கியை அணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உள்ளுணர்வால் தூண்டப்பட்டவராக தன் தாயிடம் சொல்லுகின்றார், நான் குருவாக மாற வேண்டும் என்று சொல்லி, அதுவும் இயேசு சபையிலே சேர்ந்து குருவாக மாற வேண்டும் என்று சொல்லி. அந்த சமயத்திலே இயேசு சபையில் இருந்த கடுமையான அந்த நடைமுறைகளையும் அவருடைய பயிற்சிகளையும் கண்டு அவருடைய தாய் சற்று தயங்கினாலும் தன்னுடைய மகனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அனுமதிக்கின்றார். அவருடைய தாயினுடைய அனுமதியோடு அவர் 1662 இயேசு சபையிலே சேர்கின்றார். 1664 முதல் வார்த்தை பாட்டை கொடுத்து 1673 லிஸ்பனிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேருகின்றார். இங்கே வந்து மரவ நாட்டு பகுதிகளிலே, ராமநாதபுரம், மதுரை அந்த பகுதிகளிலே நற்செய்தி அறிவித்து இயேசுவின் சாட்சியாக தன்னை அர்ப்பணித்ததாக அவருடைய வரலாறு சொல்லுகின்றது. சவேரியாரை போலவே தன் நாடு விட்டு இந்தியா வந்து மக்களுக்காக, இயேசுவுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்த இவரை சின்ன சவேரியார் என்று சொல்லி மக்கள் செல்லமாக அழைக்கின்றார்கள்.
இரண்டாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பண்டாரசாமிகள். இந்தியாவிற்கு வந்த அவர் இந்தியாவில் இருக்கின்ற துறவிகளைப் போலவே தன்னையும் மாற்றிக்கொள்கின்றார். உடையில் மட்டுமல்ல, நடை மற்றும் உணவு பழக்கங்கள் அனைத்திலும் அவர்களைப் போலவே மாற்றிக்கொள்ளுகின்றார். 1 கொரிந்தியர் புத்தகம் 9:21-22 பவுலடியார் சொல்வதை போல, யூதர்களை ஆண்டவரிடம் கொண்டு வர யூதர்களுக்கு யூதரானேன் மற்றும் அனைவரையும் ஆண்டவரிடம் கொண்டு வர எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லுவாரே, அதை போலவே இவரும் இந்தியாவில் இயேசுவை பிரதிபலிக்க, இயேசுவைக்கு சான்று பகர, இயேசுவை அறிவிக்க இந்திய மக்கள் ஒருவராக அவர்களைப் போலவே தன்னை மாற்றிக்கொண்டார். ஜான் டி பிரிட்டோ என்கின்ற தன்னுடைய பெயரையும் அருளானந்தர் என்று மாற்றி எளிய முறையிலே மக்களுக்கு உகந்த விதத்திலே தன் வாழ்வின் வழியாய் இயேசுவை அறிவிக்க ஆரம்பித்தார். மூன்றாவதாக இவருடைய வாழும் திருமுழுக்கு யோவானுடைய வாழும் ஏறக்குறைய ஒத்துப்போவதை நம்மால் காண முடியும். திருமுழுக்கு யோவான் ஏரோதின் வாழ்விலே இருந்த, திருமண உறவிலே இருந்த அந்த குறைபாடை சுட்டிக்காட்டி, பாவத்தை சுட்டி காட்டினார். அதை போலவே அருளானந்தரும் தடியத்தேவர் என்கின்ற அரசனுடைய வாழ்விலே இருந்த திருமண உறவினுடைய சிக்கல்களை எடுத்து கூறினார். திருமுழுக்கு யோவான் ஏரோதியாளுடைய வஞ்சகத்தினாலே அவர் கைது செய்யப்பட்டார். அதை போலவே சேதுபதியினுடைய சகோதரிய மகள் கடலாயினுடைய வஞ்சகத்தினாலே அருளானந்தர் கைது செய்யப்படுகின்றார். ஏரோதியால் தன்னுடைய மகளை ஒரு தூதாக பயன்படுத்தி திருமுழுக்கு யோவான் சாவிற்கு காரணமாக இருக்கின்றார். இங்கே கடலாய் தன்னுடைய மாமனை பயன்படுத்தி அருளானந்தருடைய சாவிற்கு காரணமாக அமைகின்றார். இருவருடைய தலையும் வெட்டப்பட்டு வேத சாட்சியாக உயிரித்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு எல்லா நிலைகளிலும் திருமுழுக்கு யோவானை போல ஆண்டவரை சான்று பகர்கின்ற, ஆண்டவரை சுட்டி காட்டுகின்ற, தான் போதிப்பதிலே உறுதியாய் நிலைத்திருக்கின்ற, நெஞ்சுரத்தோடு தவறுகளை எடுத்துச் சொல்லுகின்ற மனப்பாங்கு கொண்டவராக புனித அருளானந்தர் இருந்தார். ஆகவே தான் இவர் இந்தியாவினுடைய திருமுழுக்கு யோவான் என்று அழைக்கப்படுகின்றார். எவ்வாறு திருமுழுக்கு யோவான் ஏரோதனுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே உண்மை இருப்பதை உணர்ந்து கொண்ட ஏரோது அவரை அன்பு செய்தான். அவர் சொல்வதை ஏற்றுக்கொண்ட வார்த்தைக்கு ஏற்றார் போல அருளானந்தருடைய வார்த்தையும் வல்லமையுடையதாக இருந்தது. தடியத்தேவருக்கு 5 மனைவிகள் இருந்தார்கள். அவர் மிக கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டு சாவின் தருவாயில இருக்கின்ற பொழுது அருளானந்தரை பற்றி கேள்விப்படுகின்றார். அவருக்கு தூது அனுப்புகின்றார், வந்து தன்னை சுகப்படுத்தும்படி. அப்படி அருளானந்தரினால் வர முடிய விட்டாலும் அவருடைய சிறர்களில் ஒருவரையாவது அனுப்பி என்னை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோள் விடுக்கின்றார். அவருடைய நம்பிக்கையை கண்ட அருளானந்தர் தன்னுடைய சிறராக இருக்கின்ற சிலுவை நாயக்கரை அனுப்பி அவருக்காக ஜெபிக்க சொல்லுகின்றார். அவருடைய ஜெபத்தின் வழியாக தடியத்தேவரும் சுகம் பெறுகின்றார். இவ்வாறு சுகம் பெற்ற அவர் தானும் கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார். அப்பொழுது அருளானந்தர், உன்னுடைய திருமண உறவிலே இருக்கின்ற சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும், அதாவது ஒருவருக்கு ஒருத்தி என்பதுதான் கிறிஸ்தவ கோட்பாடு என்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்ட தடியத்தேவரும் தன்னுடைய மற்ற 4 மனைவிகளுக்கு சேர வேண்டியதை கொடுத்து அவர்களை அவருடைய வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறான். தன்னுடைய முதல் மனைவியோடு வாழ ஆரம்பிக்கின்றார். அப்படி அனுப்பப்பட்டவர்கள் ஒருவர் தான் 5வது மனைவியாக இருந்த கடலாயி. இவர் சேதுபதியினுடைய சகோதரனுடைய மகள். இவருடைய வஞ்சகத்தினாலே தான் அருளானந்தர் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இவ்வாறு திருமுழுக்கு யோவானுடைய உளப்பாங்கை கொண்டவராகவும் அருளானந்தர் இருந்தார். அன்பு சகோதரமே, மரவநாட்டு மாணிக்கம் என்று சொல்லப்படுகின்ற புனித அருளானந்தருடைய பாடுகளையும் துன்பங்களையும் நம் மீட்பராம் இயேசுவின் பாடுகளையும் துன்பங்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய ஒத்துப்போவதை நம்மால் பார்க்க முடியும். இயேசுவை போல நன்மை செய்ததற்காக, மக்களுக்கு நல்லதை போதித்ததற்காக, மக்கள் மத்தியிலே இருந்த அகப்புற இருளை அகற்றியதற்காக இவர் கைது செய்யப்படுகின்றார். காரணம், ஏழைகளை ஆதரித்தது, அவர்களுக்கு உதவியது, இயேசுவின் நற்செய்தியை போதித்தது, மக்கள் மத்தியிலே சுகம் கொடுத்தது, தீமைகளை அகற்றிய முற்பட்டது, அவருடைய குழந்தைகளுக்கு நல் அறிவை கொடுத்தது. இவற்றையெல்லாம் பார்த்த அங்கே அமைச்சராக இருந்த குமார பிள்ளை இவரை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். அதே சமயத்தில் தன்னுடைய
சகோதரி மகளுடைய கண்ணீரை கண்ட சேதுபதியும் இவரை அழிக்க முற்படுகின்றார். இவ்வாறு இவர்கள் மத்தியிலே நன்மை செய்த அருளானந்தர் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இயேசுவை போலவே இவருடைய ஆடைகள் களையப்படுகின்றன, நைய புடைக்கப்படுகின்ற, அடிக்கப்படுகின்றார். காரி முகத்திலே காரி துப்பி அவரை அவமானப்படுத்துகின்றார்கள், அவரை இழுத்து செல்லுகின்றார்கள். அப்படி இழுத்து செல்லுகின்ற பொழுது எவ்வாறு வெரோனிக்காள் இயேசுவின் மீது கொண்ட பரிவினாலே அந்த கூட்டத்தை கிழித்து கொண்டு வந்து அவருடைய முகத்தை துடைக்கின்ற பொழுது அவருடைய அந்த துணியிலே தன் முகத்தை பதித்து பரிசை கொடுத்து அவருடைய செயலை அங்கீகரித்தாரோ அதை போலவே அருளானந்தரும் ஓரியூருக்கு இழுத்து செல்லப்படுகின்ற பொழுது புல்லூர் என்கிற இடத்திலே அவள் மீது பரிவு கொண்ட ஒரு பெண் அவருக்கு சிறிது மோர் கொடுக்கின்றார். அந்த மோரை குடித்த அவர் இந்த ஊர் பெயர் என்ன என்று சொல்லி கேட்கின்றார். அந்த பெண் புல்லூர் என்று சொல்லுகின்ற பொழுது இனிமேல் இது நெல்லூர் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை அந்த பெண் வழியாக அந்த நிலத்திற்கு கொடுக்கின்றார். அன்று முதல் இன்று வரை அப்பெயரிலேயே அழைக்கப்படுகின்றது. நெல் விளைச்சலும் அளவிட முடியாத அளவு அந்த இடத்திலே தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இயேசு ஊருக்கு வெளியே இருந்த கல்வாரி மலையிலே சிலுவில் அறையப்பட்டதை போல இவரும் ஓரியூரிலே ஊருக்கு வெளியே இருக்கிற மணல் திட்டு என்கிற இடத்திலே தலை வெட்டப்பட்டு சாட்சியாக மறைசாட்சியாக மரிக்கின்றார். இவர் சாகின்ற பொழுது கூட எவ்வாறு இயேசு இறந்து விட்டார் என்பதை உறுதி செய்வதற்காக ஈட்டியால் குத்தியவன் இயேசுவின் விழாவிலிருந்து வழிந்தோடைய ரத்தம் தண்ணீர் அவனிலே பட அவனுடைய கண் பார்வை பெற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டானோ அதை போலவே அருளானந்தரை வெட்டிய பெருமாள் என்கின்ற அந்த படை வீரனும் இவருடைய மறைசாட்சிய வாழ்வினாலே இரத்தத்தினாலே தொடப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை என் கடவுள் என்று சொல்லி அறிக்கையிட ஆரம்பித்தார். இவ்வாறு இயேசுவினுடைய பாடுகளும் இவருடைய வாழ்வும் ஒத்து போயிருப்பதால் இவருடைய மரபு நாட்டுடைய மாணிக்கம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார். இவர் 1693 பிப்ரவரி 4ஆம் தேதி தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக மடிந்தார். அன்பு சகோதரமே, இதோ இத்தகைய சிறப்பு மிக்க புனிதருடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில நாமும் கூட ஆண்டவர் மீது அதிக பற்று கொண்டவர்களாக வாழ முயற்சிப்போம். புனித அருளானந்தரிடம் காணப்பட்ட ஆழமான விசுவாசம், தன் தாய் கொடுத்த விசுவாச நேர்ச்சிக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க கீழ்ப்படிதலுள்ளவராக வாழ்ந்ததை போல நாமும் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிபவர்களாக நம்முடைய ஆன்மீக வாழ்விலே உள்ளார்ந்த அன்போடு ஆண்டவரை தேடுபவர்களாக இருக்க வேண்டும். விசுவாச வாழ்விலே வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவனுக்கு சான்று பகர்வர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சாட்சிய வாழ்வின் வழியாக இறைவனை மகிமைப்படுத்துபவர்களாக நம்முடைய சொல்லில் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவை அறிவிக்கக்கூடியதாக அமைந்திட வேண்டும். அத்தகைய அருளை புனித அருளானந்தர் வழியாக இறைவனை நோக்கி கேட்போம். புனித அருளானந்தர் வாழ்கின்ற பொழுது தன்னை தேடி வந்த மக்களுக்கு, துன்பங்களில் இருந்த மக்களுக்கு துயர் நீக்கி இறை வல்லமையை வெளிப்படுத்தி அற்புதங்கள் வழியாக இறை சாட்சியாக வாழ்ந்ததை போல நம்முடைய வாழ்விலும் நமக்காக பரிந்து பேசி இறை வல்லமையை நமக்கு பெற்றுக் கொடுப்பாராக. புனித அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தமிழ் மக்கள் வாழ்வினை உயர்த்திட அருளானந்தரே உழைத்து வந்தார். இறையேசுவின் முன்னோடியாய் நாமும் வாழ்ந்திட வழி செய்வோம். அருளானந்தர் வழிகாட்டிட நேர்மை நீதி வழி நடந்திடுவோம். உண்மைக்கு சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இன்னுயிர் நீ தந்தாய் புனிதன்